ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது நாளைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறதே நல்ல நாள் தான். இந்த பௌர்ணமி வரக்கூடிய மாதமோ அல்லது வரக்கூடிய நாளோ பார்த்திங்கன்னா இன்னும் விசேஷமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா புரட்டாசி மாத பௌர்ணமி. புரட்டாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது புண்ணியம் நிறைந்த ஒரு பௌர்ணமி. இந்த புரட்டாசி மாதமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான். இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தானங்கள் செய்யலாம். நல்ல மனசோடு நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டுதல்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கூட அது கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ உங்கள் மூலியமாக இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அதை விட வேறு புண்ணியம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த பௌர்ணமி வேறு திங்கட்கிழமை அன்றைக்கி வந்திருக்குங்க. திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா திங்கள்னாலே சந்திரன் தான். இந்த சந்திரனுக்கு உரிய நாள்லேயே வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. ஸோ பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலையில் போகக்கூடிய கிரிவல பாதை தான். இந்த கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக போங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. எம்பெருமான் யார் மீது ஆசிகள் கொடுத்து யாரை அழைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த கிரிவல பாதைக்கு போக முடியும். பலரும் பார்த்திங்கன்னா அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம், போராடிட்டு இருக்கலாம், ஆனால் போகவே முடியாது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு செயல் மூலமாக அது தடைப்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவங்க அதை எப்போதும் நீங்கள் புறக்கணிக்காதீங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. இதோட கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தாங்க வருது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். இந்த சிவபெருமான் வழிபாடு செய்வதற்குரிய இந்த ஒரு நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போங்க. கிரிவலம் போகிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி புண்ணியங்கள் சேரும். மேலும் பதவி இல்லாதவர்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலைக்காக அலையக்கூடியவங்க, பதவி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. செல்வ செழிப்பு, தெய்வீக ஆற்றல், அருள் இது எல்லாமே குறிக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி பௌர்ணமி. ஸோ செல்வமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மனசுக்கு அமைதி வேணும், தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் நல்ல வளர்ச்சிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மீண்டும் இந்த பௌர்ணமிக்காக அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். இத்தகைய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பௌர்ணமி வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 6 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 11:43 ஆரம்பமாகி அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9:50 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. இருந்தாலுமே கூட கிரிவலம் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் போகிறது இன்னும் நல்லது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் 12:23 இருந்து அக்டோபர் 7ஆம் தேதி காலையில் 9:16 வரைக்கும் நீங்கள் கிரிவலம் போகலாம். ஸோ இது கிரிவலத்துக்கான ஒரு சிறப்பான நேரம். கிரிவலம் போகிறதுக்கான சரியான நேரத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகமாக சேர்ப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு 2 மடங்கு பலன்களை தரும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரிவலமும் அப்படித்தான் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மாற்றங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கிரகநிலைகளை சார்ந்ததும் தான். இந்த கிரகநிலைகளானது எப்படி மாற்றம் பெறுறாங்க, எந்த இடத்துல இருந்து எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பல பயன்களானது கிடைச்சிட்ருக்கு. அதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த கிரகநிலைகளுடைய செயல்பாடுகளை வைத்து தான் கணக்கீடு செய்ய முடியும். ஸோ அப்படி சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா கிடைக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சாதிக்க போகிறீங்க, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, அதில் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும்.
ஸோ சொல்லி பாருங்களேன். சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது. அஷ்டம சனி காலம் நடக்குது அப்படின்றதுனால எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாகவே வந்து இருந்துகிட்ருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீதியாக பார்க்கையில் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களானது இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிம்மராசி என்பர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சிம்மராசினியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஈசனுடைய அருளாசியோடு அது சீக்கிரமாகவே நடக்கும். மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா சிம்மராசி நேயர்களுக்கும் சிவபெருமானுக்கும் நெருங்கிய தொடர்பானது இருக்குது. அதிகமாக சிம்மராசிக்காரங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், அங்கே இங்கே எங்கேயும் அலைய தேவையில்ல. நீங்கள் சிவபெருமானை மட்டும் கெட்டமாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவருடைய அருட்பார்வை, அவருடைய நெற்றிக்கண்ணில் நீங்கள் வந்து பட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே வந்து நடந்து முடியும். கவலையே படாதீங்க. சொல்லப்போனால் சிம்மராசி நேயர்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகுது. அதாவது ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போக போகுதே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. ஸோ நினைவில் வைத்துக்கோங்க. அதோடு நீண்ட நாட்களாக இந்த பணம் வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இப்போ அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடுங்க. பெருசாலாம் அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலைஞ்சு தெரியணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ரொம்ப எளிமையாக வந்து நடக்க போகுது. வாரா கடனை கூட நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க. அதை கூட உங்களால் வந்து வசூல் பண்ணி சாதனை படைக்க முடியும். ஸோ யாராலையுமே வாங்க முடியலையே, நீ வாங்கிட்டியே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்க போகுது. அந்த ஒரு பெயரை தான் இப்போ நீங்கள் எடுக்கவும் போகிறீங்க. எந்த விதமான சொத்தும் சுகமுமே இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கானது தாங்க. உங்களுக்காக நீங்கள் சொத்து சுகம் எல்லாத்தையுமே வந்து சேர்க்க போகிறீங்க. அதற்குரிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது. வேலை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எந்த வேலையை பார்த்தும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. வேலையில் அயராது உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பெயர் எடுத்துட முடியும். இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் நல்லா வளர்கிறதும் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான். ஸோ எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தான் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே மாற்றம் பெறும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் வேலைப்பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னொரு வேலை வந்து செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ வேலைப்பளுவானது கூட ஆரம்பிக்கும். அதனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நல்லது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த டைமில் வந்து நடந்து உங்களை இன்ப அதிர்ச்சியில் வந்து ஆழ்த்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒன்று எதிர்பாராத நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இறைவனை வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய இறைவனுக்கு முதல்ல நீங்கள் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து உங்களை அழைச்சிருக்காரு. அவரை நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னாவே அவருடைய அனுமதியோடு தான் நீங்கள் போயிருக்கீங்க அந்த இடத்துக்கு. ஸோ முதல்ல அவருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களையுமே முயற்சி பண்ணாங்களா அவங்களால செய்ய முடியும். ஏன்னா செய்ய முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு கவலையானது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை ஒரு பக்கம் வைங்க. அது வரதோ வரட்டும் பார்த்துக்கலாம். அதையே நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீண்டு வரவே முடியாது. இருந்தாலுமே எம்பெருமான் ஈசன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய அத்தனை விதமான கர்மாக்களும் வந்து அழியும். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவருடைய கருணையினால். உங்களால் முடியும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதாவது வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமாவது பசியால் வாடக்கூடிய நபருக்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் தானம் செய்யுங்க.
சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுடைய பசியை போக்குங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இந்த பிறவி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து அடைஞ்சிடுவீங்க. ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். வேற என்ன வேணும்? எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.